கருணை வடிவமே சாயிநாதனே. என் அன்பின் பிரியமே, என்னிடம் ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அது உன்னிடம் வரவேண்டும் என்று தவமாய் தவம் இருக்கின்றாய். சாயப்பா, என்னிடம் நான் கேட்டதை நீங்கள் கொடுத்து விட்டால் அதை என் நெஞ்சுக்குள் வைத்து பாதுகாத்து கொள்வேன் என்றெல்லாம் உருக்கமாக தான் பேசுகின்றாய். சரி கண்மணி, நீ கேட்டதை நான் உன்னிடமே தந்து விடுகின்றேன். ஆனால் அதை நீ எங்கே வைத்து பாதுகாக்கப் போகின்றாய்? உன் மனதிற்குள்ளேயா? ஆனால் உன் மனம்தான் இப்போது காலியாக இல்லையே. உன் மனதில் அத்தனை குப்பைகளை அடைத்து வைத்து கொண்டு இருக்கின்றாயே. அதையெல்லாம் காலி செய்தால்தானே நான் கொடுப்பதை நீ உள்ளே வைத்து பாதுகாக்க முடியும். நீ விட வேண்டியதையெல்லாம் விட்டு விட்டால்தான் உனக்கு வர வேண்டியது எல்லாம் உன்னை வந்து சேரும். புரியவில்லையா? சொல்கிறேன் கேள். இப்பொழுது நான் கூறும் இந்த 3ஐ மட்டும் விட்டுவிடு. பிறகு உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். முதலாவதாக, உனது பல பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வு மறதிதான் கண்மணி. நல்லதோ கெட்டதோ எதுவாகினும் நடந்து முடிந்து அதை அனுபவித்த பின் மறந்துவிட வேண்டும். எதுவுமே நடக்காததை போன்று இருந்துவிட்டு புதிய ஒன்றை தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று உன்னை ஆனந்தத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். பல விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வை நீ இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றாய். நடந்து முடிந்த விஷயங்களை நீ அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் படபடப்பு, பதைபதைப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை போன்றவற்றை அது தூண்டிவிடுகின்றது. இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய தினத்தை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும். இன்றைக்கு இப்போது இருக்கும் யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழக வேண்டும். இரண்டாவதாக, உன் மனதை சுத்தப்படுத்தி உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நீ போகும் பாதையில் உனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் கூட உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் பாதையை நீ மாற்றிக்கொண்டு அமைதியாக பயணித்துக் கொள்ள பழகிக்கொள். யார் என்ன செய்தாலும் கசப்பை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. பழி வாங்க வேண்டும், பிறர் போன்று பேச வேண்டும் என்பதை எல்லாம் இன்றே இப்போதே மறந்துவிடு. உன் கோபம், உன்னை நீயே நிரூபிக்கச் செய்யும் விதண்டாவாதம் எல்லாவற்றையும் விட்டுவிடு. மூன்றாவதாக, உன் மனதை திருப்ப வேண்டும். மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது. மனதில் தெளிவு பிறக்காது. எனவே உனது மனதை பல விஷயங்களில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும், போனால் போகட்டும், இது நடக்காவிட்டால் என்ன என்று ஒரு நாள் நினைக்கத்தான் போகின்றாய். அது நடந்த வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காமல் உடனேயே இவ்வாறு நினைத்தால் விளைவுகள் நன்றாக இருக்கும். வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை தினமும் அனுபவித்து கொண்டு தான் வருகின்றாய். எல்லாவற்றையும் உன் மனதில் நீ சேகரித்து கொண்டே இருந்தால் புதியதாக வரும் நிகழ்வுக்கு உன் மனதில் இடம் இருக்காதல்லவா? அந்த புதிதான நிகழ்வுகள் சர்வ நிச்சயமாக நல்ல நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். எனவே இம்மூன்றையும் கடைபிடித்து அவ்வப்போது உன் மனதை சுத்தம் செய்து வெற்றிடமாக வைத்துக்கொள். இவ்வாறாக நீ மறக்க வேண்டியதை எல்லாம் மறந்துவிட்டு விட்டுவிட வேண்டியதையெல்லாம் விட்டுவிட்டால் மட்டுமே உனக்கு வர வேண்டியது உன்னை வந்து சேரும். அதை நீ சேகரித்து பொக்கிஷமாக பொத்தி வைத்துக்கொள். உன் மனதில் இடத்தை தயார்படுத்திக்கொள். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த எல்லாவற்றையும் வழி அனுப்பிவிடு. இனி புதியதாக நடக்கவிருக்கும் நல்ல நிகழ்வுகளை வரவேற்க தயாராக இரு. எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு வரவேண்டியது வந்துவிடும், எனக்கு நடக்க வேண்டியது நடந்துவிடும் என்று நேர்மறையாக எண்ணங்களை வளர்த்துக்கொள். நடக்கட்டும் நம்புகின்றேன் என்பது உன்னுடைய வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாயப்பாவின் வாக்கு. நம்பு கண்மணி, நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடே இருந்தால் நல்லது தானே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கருணை வடிவமே சாயிநாதனே.